நாம் இந்த சிலுவையின் தியான தொழுகையை ஆரம்பிக்க போகிறோம். நமது ஆரம்பம் பிதா, குமாரன், பரிசுத்த ஆவி ஆகிய திரேக நாமத்தில் உள்ளது. ஆமென். நாம் கண்களை மூடி ஆண்டவர் நோக்கி மன்றாடுவோம். கிருபையும் பரிசுத்தம் நிறைந்த எங்கள் பரம தந்தையே, ஆசீர்வாதம் மகிழ்ச்சி நிறைந்த இந்த காலை வேளையிலே கர்த்தாவே உம்மை தேடுகிற ஒரு நல்ல வாய்ப்பை ஆண்டவர் எங்களுக்கு தந்தமைக்காக நன்றி சொல்லுகிறோம் சுவாமி. அதிகாலை வேளையிலே என்னை தேடுகிறவர்கள் கண்டடைவார்கள் என்று ஆண்டவரே உம்முடைய வேதத்தின் வழியாக, குறிப்பாக இந்த நாளிலே சிலுவையின் தியானத்தின் வழியாக உம்மை தியானிக்கவும் ஆராதிக்கவும் கடவுள் இந்த காலை வேளையை தந்தமைக்காக நன்றி சொல்லுகிறோம் சுவாமி. கிருபையுள்ள கடவுளே, இந்த நாளுடைய சிலுவையின் பாடம் எங்களுடைய வாழ்க்கையினுடைய வழிநடத்தலுக்கு முன்பாக இருக்கட்டும். நாங்களும் சிலுவையின் பயணத்திலே நாங்களும் பயணிக்கிறோம். அந்த பாதை எங்களுடைய வாழ்வும் அது ஆசீர்வாதமாய் இருக்கும்படியாய் தாங்க சுவாமி. குறிப்பாக இந்த காலை வேளையிலே ஆண்டவரே, நாங்கள் பாடுகிற பாடல் வழியாக ஆண்டவரே, அருமை சகோதரர் தாசையா வழியாக கொடுக்க போகிற உங்களுடைய தெய்வீக வார்த்தையின் வழியாக, ஜபத்தின் வாயிலாக இந்த காலை வேளையிலே மன்றாடி நாங்கள் ஜெபித்து உம்மை நோக்கி நாங்கள் பார்க்கிறோம். இந்த வழிபாடு ஆண்டவரே ஆரம்பம் முதல் முடிவரை உம்முடைய தெய்வீக பிரசன்னத்தினாலே எங்களை வழிநடத்த வேண்டும் என்று இந்த ஜபத்தை இயேசுவின் நாமத்தினாலே வேண்டிக் கொள்கிறோம் கர்த்தாவே. ஆமென். தேவனே, நான் உமதண்டையில் இன்னும் நெருங்கே சேர்வதே என் ஆவல் பூமியில். தேவனே, நான் உமதண்டையில் இன்னும் நெருங்கே சேர்வதே என் ஆவல் பூமியில். மாவலிய கோரமாக வன்சிலுவை மீதினில் நான், மாவலிய கோரமாக வன்சிலுவை மீதினில் நான் கோவை தொங்க நேரிடினோ ஆவலாயும் மண்டை சேர்வேன். தேவனே, நான் உமதண்டையில் இன்னும் நெருங்கி சேர்வதே என் ஆவல் பூமியில். யாக்கோபை போல் போகும் பாதையில் பொழுதுபட்டு ராவில் இருள் வந்து மூடிட, யாக்கோபை போல் போகும் பாதையில் பொழுதுபட்டு ராவில் இருள் வந்து மூடிட, தூக்கத்தால் நான் கல்லில் சாய்ந்து கல்லில் சாய்ந்து கல்லில் சாய்ந்து, தூக்கத்தால் நான் கல்லில் சாய்ந்து தூங்கினாலும் என் கனாவில் நோக்கி உம்மை கிட்டி சேர்வேன். வாக்கடங்கா நல்ல நாதா, தேவனே, நான் உமதண்டையில் இன்னும் நெருங்கி சேர்வதே என்
ஆவல் பூமியில் பரத்துக்கேறும் படிகள் போலவே என் பாதை தோன்ற பண்ணுமையா எந்தன் தேவனே. பரத்துக்கேறும் படிகள் போலவே என் பாதை தோன்ற பண்ணுமையா எந்தன் தேவனே. கிருபையாக நீர் எனக்கு தருவதெல்லாம் உமதண்டை. கிருபையாக நீர் எனக்கு தருவதெல்லாம் உமதண்டை. அருமையாய் என்னை அழைத்து அன்பின் தூத நக செய்யோ. தேவனே நான் உமதண்டையில் இன்னும் நெருங்கி சேர்வதே என் ஆவல் பூமியில். இன்னும் நெருங்கி சேர்வதே என் ஆவல் பூமியில். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாதாக. இந்த அதிகாலை நேரத்திலே இந்த தின தியானத்தை நாம் ஒவ்வொரு நாளும் கடைபிடித்து வருகிறோம். இது மிகவும் அருமையான ஒரு நேரமாய் கர்த்தர் கொடுத்திருக்கிறதுக்காக நான் கர்த்தரை துதிக்கிறேன். என்னுடைய பெயர் தாஸ். நான் இங்கே விஐடி பல்கலைக்கழகத்திலே நான் பணி செய்து கொண்டிருக்கிறேன். இந்த காலை தியானத்திலே கர்த்தருடைய தியானத்தை எடுக்கும்படியாய் எனக்கு வாய்ப்பு கொடுத்த போதகர் ஐயா அவர்களுக்கு நான் முதலாவது நன்றி செலுத்துகிறேன். அதற்கு முன்பாக நான் கர்த்தரை துதிக்கிறேன். நிச்சயமாகவே இந்த ஆலயத்திலே நான் வருவதுதான் முதல் முறை. நிச்சயமாக ஒரு அருமையான தேவனுடைய வஸ்திர தொங்கல் இங்கே இருப்பதை அழகாக உணர முடிகிறது. தேவனுடைய பிரசன்னம் நிரம்பி இருக்கிற ஒரு அருமையான ஒரு ஆலயம். கர்த்தர் இந்த சபையை நிச்சயமாகவே ஆசீர்வதித்திருக்கிறார். இந்த காலை நேரத்திலும் கூட ஐயா சரியான நேரத்திலே நாம் இதை முடிக்க வேண்டும். காலை நேரத்திலே ஆன்லைன்ல கூட அநேக சகோதர சகோதரிகள் நீங்கள் இந்த தியானத்தை கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். நாம் இதை கர்த்தருக்குள்ளாக நாம் எல்லாரும் ஒருமனப்பட்டிருக்கிறோம். கண்களை மூடி தேவனுடைய வார்த்தைக்கு மாத்திரம் நாம் கர்த்தரை நோக்கி பார்ப்போம். எங்களை நேசிக்கிற அன்பின் பரலோக பிதாவே, இந்த பரிசுத்தமான காலை வேலைக்காயும் நன்றியோடு துதிக்கிறோம் சுவாமி. ஆண்டவரே, இதோ இந்த தியானத்திலே நாங்கள் தியானிக்கிற வசனங்கள் ஆண்டவரே உம்முடைய பிரசன்னத்துக்குள்ளாக நாங்கள் வந்திருக்கிறோம். உம்முடைய வார்த்தைகளை தியானிக்கும் போது கர்த்தருடைய ஆவியானவர் எங்களை ஆண்டவரை தொடும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, உம்முடைய வார்த்தைகள் எல்லாவற்றுக்கும் மேலாக மேன்மைப்படுத்தியிருக்கிறீர் சுவாமி. 11ஆம் அதிகாரம் அதனுடைய 14வது வசனம் உங்களுக்காக நான் படிக்கிறேன். நீதிமொழிகள் 11ஆம் அதிகாரம் அதனுடைய 14வது வசனம். ஆலோசனை இல்லாத இடத்தில் ஜனங்கள் விழுந்து போவார்கள். அநேக ஆலோசனைக்காரர் உண்டானால் சுகம் உண்டாகும். நீதிமொழிகள் 11:14 நான் படித்தேன். ஆலோசனை இல்லாத இடத்தில் ஜனங்கள் விழுந்து போவார்கள். அநேக ஆலோசனைக்காரர் உண்டானால் சுகம் உண்டாகும். அன்புக்குரியவர்களே, ஒவ்வொரு நிறுவனங்களுக்கும் ஒரு மோட்டோ இருக்கும். அதாவது பொன்மொழி சொல்லுவாங்க. உதாரணத்துக்கு இப்போ சிஎம்சியினுடைய மோட்டோ பார்த்தீங்கன்னா, நாட் டு பி மினிஸ்டர் அன்டு பட் டு மினிஸ்டர். ஊழியம் கொள்ளும்படியாக அல்ல, ஊழியம் செய்யும்படியாக. எங்க விஐடி பார்த்தீங்கன்னா, எ பிளேஸ் டு லேர்ன், எ சான்ஸ் டு க்ரோ. கற்றுக்கொள்வதற்கான ஒரு இடம், உயர்வதற்காக ஒரு வாய்ப்பு. இப்ப நம்முடைய தமிழக அரசனுடைய மோட்டோ பார்த்தீங்கன்னா, லோகோல என்ன இருக்கும் சொல்லுங்க? வாய்மையே வெல்லும். இப்படி எல்லா நிறுவனங்களுக்கும் ஒரு பொன்மொழி உண்டு. அப்படி இது நாம் படித்த ஒரு வசனம் இல்லையா, நீதிமொழிகள்.
இது ஒரு நிறுவனத்துக்கு அசைக்க முடியாத ஒரு பொன்மொழி. என்னன்னு பாத்தீங்கன்னா மொசாட். கேள்விப்பட்டிருக்கீங்களா? மொசாட் என்ற ஒரு நிறுவனம். அப்படி யாருன்னா உலகத்திலே மிகச்சிறந்த இன்டெலிஜென்ஸ் பியூரோ, அதாவது உளவுத்துறை. இஸ்ரவேல் தேசத்தினுடைய உளவுத்துறையின் பெயர் தான் மொசாட். அமெரிக்க தேசத்தினுடைய உளவுத்துறை சிஐஏன்னு சொல்லுவோம், இந்தியா அதை ரான்னு சொல்லுவோம். அவருடைய பிள்ளைகளை அனுப்புறாருல, யோசுவா காலேபெல்லாம் அனுப்புறாரு. சோ இந்த மொசாட்டினுடைய பொன்மொழி பாத்தீங்கன்னா, நீங்க வெப்சைட்ல போய் பாத்தீங்கன்னா, அந்த இஸ்ரவேல் தேசத்தினுடைய மொசாட் வெப்சைட்ல பாத்தீங்கன்னா இந்த இந்த வசனம் தான் பொறிக்கப்பட்டிருக்கும். என்னன்னா, ஆலோசனை இல்லாத இடத்தில் ஜனங்கள் விழுந்து போவார்கள், அநேக ஆலோசனைக்காரர் உண்டானால் சுகம் உண்டாகும். அன்புக்குரியவர்களே, வேதம் சொல்லுகிறது ஆலோசனை மனிதருக்கு முக்கியம். ஒரு நிறுவனமா இருந்தாலும் சரி, ஒரு நாடா இருந்தாலும் சரி, தனிப்பட்ட நபருக்கும் ஆலோசனை மிக மிக முக்கியம் என்று இந்த வசனத்தின் மூலியமா. அப்ப மொசாட் என்ன நம்புறாங்கன்னா, ஆலோசனைக்காரர் அதிகமாக இருக்கும்போது நாம் தேசத்தை பாதுகாக்க முடியும். ஒரு ஆலயத்துல கூட என்ன பண்றோம், நம்ம கமிட்டி மெம்பர்ஸ் வைக்கிறோம். எதுக்கு கூப்பிடுறோம்? நல்ல ஆலோசனை வரும். மாறுபட்ட கருத்துக்கள் இருந்தாலும் எண்ட் ஆஃப் த டே என்ன பண்ற, ஒரு கன்க்ளூஷன் நம்மளால வர முடியும். நான் மட்டுமே யோசித்து நான் மட்டுமே செய்தேன்னா தவறான காரியங்களுக்கு நான் போறது ரைட்டா தப்பான்னு கூட நம்மளுக்கு என்ன பண்ற தெரியாது. சோ வேதம் சொல்லுகிறது ஆலோசனை ரொம்ப முக்கியம் நம்முடைய வாழ்க்கையில. பரிசுத்த வேதாகம் சொல்லுகிறது, ஏசாயா தீர்க்கதரிசி சொல்லுகிறார். என்ன சொல்றாருன்னா, அவருடைய ஏசாயா தீர்க்கதரிசி 9:6 பாத்தீங்கன்னா ரொம்ப அருமையான ஒரு வசனம். ஏசாயா தீர்க்கதரிசி ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை குறித்து நித்திய பிதா, சமாதான பிரபு 5 நாமங்களை கொடுக்கிறார். அதுல 2வது நாமம் பாத்தீங்கன்னா, முதலாவது அதிசயமானவர், 2வது என்னங்க, ஆலோசனை கர்த்தா. அல்லேலூயா. அப்ப வேதம் சொல்லுகிறது ஆலோசனை ரொம்ப முக்கியம். ஆனா அந்த ஆலோசனையில சிறந்தவர் யாருன்னு பாத்தீங்கன்னா கர்த்தராகிய தேவன். அல்லேலூயா. அப்ப அவர்தான் ஆலோசனை கர்த்தர். யோபு என்ன சொல்றாரு பாத்தீங்கன்னா 12ஆம் அதிகாரம் அதனுடைய 13ஆவது வசனத்துல, அவரிடத்தில் ஞானமும் வல்லமையும் உண்டு. நான் உங்களுக்காக யோபு புஸ்தகத்துல இருக்கிற அந்த 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 வசனத்தை மாத்திரம் நான் உங்களுக்கு படிக்கிறேன். யோபு, அவரிடத்தில் ஞானமும் வல்லமையும் எத்தனை அதிகமா இருக்கும், அவருக்குத்தான் ஆலோசனையும் புத்தியும் உண்டு. அன்புக்குரியவர்களே, வேதம் சொல்லுகிறது கர்த்தருக்குத்தான் ஆலோசனையும் புத்தியும் உண்டு. அப்போ வேதம் சொல்லு, ஆலோசனை கர்த்தராகிய தேவனிடத்தில் நாம் ஆலோசனை கேட்க வேண்டும். வேதத்துல பாத்தீங்கன்னா எத்தனை ஆலோசனைகளை கர்த்தர் தேவ மனிதர்களுக்கு அவருடைய பிள்ளைகளுக்கு கொடுத்திருக்கிறார். நல்லா கவனிங்க, ஆலோசனை ரொம்ப முக்கியம். ஆனால் அந்த ஆலோசனை யாரிடத்துல கேட்கணும்னு பார்த்தோம், கர்த்தரிடத்துல கேட்கணும். அதே சங்கீதம் நாம் பார்க்கும்போது 32:8 உங்களுக்காக நான் படிக்கிற சங்கீதம் 32:8 எடுத்துக்கொள்ளுங்கள். அருமையான வசனம், எல்லாருக்கும் தெரிந்த வசனம். ஆண்டவர் என்ன சொல்றாரு பாருங்க. 32:8 32ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம் உங்களுக்கா நானே படிக்கிறேன். நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன், உன்மேல் என் கண் வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன். எல்லாம் தெரிந்த வசனம், ரொம்ப அருமையான வசனம். அப்போ ஆண்டவர் ஆலோசனை சொல்வதற்கு அவர் வாஞ்சியா இருக்கிறார். அன்புக்குரியவர்களே, சங்கீதம் எத்தனை சங்கீதம் இருக்கிறது? மொத்தம் 150 சங்கீதம் பாருங்க. அதுல தீர்க்க தரிசனங்கள், பாடல்கள், கவிதைகள், தேவனுடைய வார்த்தைகள், எச்சரிப்புகள் எல்லாம் கலந்த ஒரு அருமையான ஒரு புத்தகம் தான் சங்கீதம் புத்தகம். 150 சங்கீதம், கிட்டத்தட்ட 2000 வசனங்களுக்கு மேலாக இருக்கும். அது அப்படிப்பட்ட சங்கீதம் எப்படி ஆரம்பிக்குது தெரியுங்களா? எப்படி ஆரம்பிக்குது சங்கீதம்? துன்மார்க்கருடைய ஆலோசனையில் நடவாமல். நல்லா கவனிங்க, வேதம் எவ்வளவு அழகா நம்மளுக்கு வச்சிருக்கு பாருங்க. ஆண்டவர் எவ்வளவு அருமையான ஒரு வசனத்தை வச்சு, அவ்வளோ பெரிய சங்கீதம் இப்படி ஆரம்பிக்குது, துன்மார்க்கருடைய ஆலோசனையில் நடக்காதீங்க. அப்ப ஆலோசனை யார்கிட்ட கேட்க கூடாது என்பதை வேதம் தெளிவாக நமக்கு சொல்லுது. துன்மார்க்கருடைய ஆலோசனையில நடக்காதீங்க. பாருங்க, ஆண்டவராக இயேசு கிறிஸ்து 40 நாள் உபவாசம் இருந்தார். அவருக்கு என்ன உண்டாவது? கல்லுகளை அப்பங்களாக்கி சாப்பிடுங்க. ஆலோசனை நல்ல ஆலோசனை தான். ஏன்னா பசி சொல்லணும், சாப்பிடணும்.
ஆனா சொல்ற ஆள் சரியில்லை. இருக்கீங்களா? அப்ப ஆலோசனை நல்லதா தோணும், ஆனா சொல்ற ஆளு சரி கிடையாது. அப்ப நம்முடைய வாழ்க்கையில ஆலோசனை ரொம்ப நல்லதா தெரியும், ஆனா நம்ம ஞானமா இருக்கணும். பிரியமானவர்களே, இந்த காலை நேரத்துல நான் ஒன்னே ஒன்றுதான் சொல்றேன். ஆலோசனை இல்லாத இடத்தில் ஜனங்கள் விழுந்து போவார்கள். அநேக ஆலோசனைக்காரர் உண்டானால் சுகம் உண்டாகும். நம்ம ஆலோசனை கேட்கணும். கிறிஸ்துவர்கள் யாரிடத்துல கேட்கணும்? கர்த்தரிடத்துல முதலாவது கேட்கணும். தேவ ஊழியரிடத்துல கேட்கணும். கர்த்தருடைய பிள்ளைகளிடத்துல கேட்கணும். பரிசுத்தவானோட ஐக்கியம் முக்கியம். அப்போ தேவன் நம்முடைய சிந்தைகளை உறுதிப்படுத்துவார். நம் தேவன் பேசுகிற தேவன். யோபு அழகா சொல்றார், அவருக்குத்தான் ஆலோசனை உகந்ததா இருக்கிறது. அது மாத்திரம் இல்ல, சங்கீதம் ரொம்ப அருமையான ஒரு வசனம். சங்கீதத்தின் புஸ்தகம் அதனுடைய 14ஆம் சங்கீதம் அதனுடைய 6ஆம் வசனம் சொல்லுகிறது, எனக்கு ஆலோசனை தந்த கர்த்தரை துதிப்பேன். தாவீது சொல்றார், எனக்கு ஆலோசனை தந்த கர்த்தரை துதிப்பாருங்க. இவ்வளவு பெரிய ராஜாங்க, அவருக்கு இருக்காத ஆலோசனைக்காரரா? ஆனா அவர் சொல்றாரு, எனக்கு ஆலோசனை தந்த கர்த்தரை துதி. அப்பனா தாவீது எப்போதும் கர்த்தரிடத்தில் ஆலோசனை கேட்கிறவரா இருக்கிறார். அன்புக்குரியவர்களே, நம் ஆலயத்திற்கு வந்து தேவனிடத்துல உட்கார்ந்து அவரிடத்துல ஆலோசனை கேட்கணும். வெயிட் பண்ணணும். ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில முக்கியமான தருணங்கள், எல்லா சூழ்நிலைகளும் நாம் தேவனிடத்தில் ஆலோசனை கேட்க பழகி கொள்ள வேண்டும். நாம் தான் தோன்றித்தனமாக எனக்கு எல்லாம் தெரியும், நான் இதை செய்ய போறேன்ட்டு நம்ம என்ன பண்ணக்கூடாது? செய்யக்கூடாது. ஆலோசனை கர்த்தராகிய தேவனிடத்தில் நாம் ஆலோசனை. நம்முடைய பிள்ளைகளோட வாழ்க்கையிலும் சரி, படிப்பு சம்பந்தமான, திருமணம் சம்பந்தமான ஒரு வேலையை செய்ய போகிறோம். பிரியமான, அவசரப்பட்டு தயவு செய்து எதையும் ஆரம்பித்து விடாதீர்கள். உன் செய்கைகளை கர்த்தருக்கு ஒப்புவி, அப்போது உன் யோசனைகள் உறுதிப்படும். கேட்டுக்கிறீங்களா? அப்ப நம்ம ஒரு குழப்பத்தோடு வந்திருப்போம். தேவன் செய்த அற்புதங்களை குறித்து சாட்சி சொல்லும் போது நமக்கு ஒரு சந்தோஷம் வரும். ஓ, கர்த்தர் நம் கூட இருக்கிறார், நமக்கும் செய்வார். ஆலோசனை, உம்முடைய சாட்சிகள் எனக்கு ஆலோசனைக்காரராயிருந்தது. அல்லேலூயா. கடைசியா ஒரு வசனத்தை நாம் படிக்கலாம். எல்லாரும் வேதத்துல எடுத்துக்கொள்ளுங்கள். நீதிமொழிகள் 1ஆம் அதிகாரம் அதனுடைய 30வது வசனம். நான் உங்களுக்காக படிக்கிறேன். நீதிமொழிகள் 1:30. என் ஆலோசனையை அவர்கள் விரும்பவில்லை, என் கடிந்து கொள்ளுதலை எல்லாம் அசட்டை பண்ணினார்கள். ஆண்டவர் எவ்வளவு அழகாக வசனத்தை வச்சிருக்கிறார். என் ஆலோசனை அவர்கள் விரும்பவில்லை, என் கடிந்து கொள்ளுதலை அவர்கள் அசட்டை பண்ணினார்கள். கடைசி வசனம் இப்படி முடிக்குது, எனக்கு செவி கொடுக்கிறவன் எவனோ அவன் விக்கனமின்றி வாசம் பண்ணி ஆபத்திற்கு பயப்படாமல் அமைதியாயிருப்பான். அன்புக்குரியவர்களே, இந்த காலை நேரத்துல இதோட என்னுடைய தியானத்தை நான் முடிக்கிறேன். ஒரு சிந்தை, தயவு செய்து உங்களுடைய வாழ்க்கையில முக்கியமான தருணங்கள் மாத்திரம், எல்லா சூழ்நிலைகளையும் தேவனாகி கர்த்தரிடத்தில் ஆலோசனை கேட்க பழகுக்கும். அது எந்த சூழ்நிலை இருந்தாலும், சாமி இதை நான் செய்ய போறேன், எனக்கு ஞானம் இல்லை, எனக்கு நீங்க தான். அப்போ தேவன் சொல்வார், உனக்கு முன்பாக நான் வருவேன், தூதனை அனுப்புவேன். ஆண்டவர் பேசுவார். ஈசாக்கு பஞ்சமான அந்த ஆலோசனை கேட்டார். பஞ்சம், யோசித்து பாருங்க. விவசாயம் பண்றார், ஊரே காலி ஆயிடும் பஞ்சமானா. ஆனா அவர் அந்த பஞ்சத்துல போடுறார். கர்த்தர் அவரோடு கூட இருந்ததினால், அந்த தேசத்தில் கர்த்தர் அவரை ஆசீர்வதித்ததினால், அந்த வருஷத்திலே அவர் என்ன பண்ணாரு? 100 மடங்கு பலனை அடைந்தார். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, ஆலோசனை இல்லாத இடத்தில் ஜனங்கள் விழுந்து போவார்கள். அநேக ஆலோசனைக்காரர் உண்டானால் சுகம் உண்டாகும். எல்லாவற்றுக்கும் மேலாக கர்த்தரிடத்தில் நாம் ஆலோசனை கேட்க பழக வேண்டும். துன்மார்க்கருடைய ஆலோசனை நம்ம என்ன பண்ணக்கூடாது? நடக்கக்கூடாது. சொல்கிற ஆலோசனை சொல்றவங்களுடைய அவங்க யார் என்பதை நாம் பார்த்து நடக்க வேண்டும். சூப்பரா இருக்கும், வாங்க பண்ணிடலாம், எல்லாம் நமக்கு தெரியும், வாங்க கூப்பிட்டு போயிட்டு பிரச்சனையில உண்டாக்கிடுவாங்க. சோ எல்லாருக்கும் ஒரு ஆலோசனை கர்த்தர் இந்த காலையில சொல்றாரு, ஆலோசனை என்னிடத்தில் கேளுங்கப்பா, கர்த்தர் நம்மளை நடத்துவாராக. கண்களை மூடும். பயப்படாதே, வலங்கரத்தாலே பாதுகாப்பே என்றதாலே ஸ்தோத்திரம். பயப்படாதே, வலங்கரத்தாலே
பாதுகாப்பேன் என்றதாலே ஸ்தோத்திரம். பாசம் என்மேல் நீர் வைத்ததினா பறிக்க இயலா தேவரும் என்னை. பாசம் என்மேல் நீர் வைத்ததினா பறிக்க இயலா தேவரும் என்னை. என்னை மறவா இயேசுநாதா, உந்தன் தயவு உனக்கே நீராய் எழும்பும் ஆயுதம் வாய்த்திடாதே என்றதாலே ஸ்தோத்திரம். உனக்கே நீராய் எழும்பும் ஆயுதம் வாய்த்திடாதே என்றதாலே ஸ்தோத்திரம். பறந்திடுவே உம் நாமத்திலே பரனே எனக்காய் ஜெய கொடியே. பறந்திடுவே உம் நாமத்திலே பரனே எனக்காய் ஜெய கொடியே. என்னை மறவா இயேசுநாதா, உந்தன் தயவால் என்னை நடத்தும். அன்புக்குரியவர்களே, இந்த பாடலை எழுதியவர் சகோதரி அம்மா சாரால் நவ்ரோஜி அவர்கள். இந்த காலை நேரத்தில் எல்லாரும் பார்த்து கொண்டிருக்கிற உங்களுக்கு ஒரு இன்ஃபர்மேஷனை சொல்றேன். சாரால் நவ்ரோஜி அம்மா திருமணமே செய்து கொள்ளாமல் தன்னுடைய வாழ்க்கை ஊழியத்திற்கு ஒப்பு கொடுத்த ஒரு மேன்மையான பாத்திரம். அன்புக்குரியவர்களே, நீங்கள் சாரால் நவ்ரோஜி அம்மனுடைய பாடல்களை நீங்கள் உற்று நோக்கினீர்கள் என்றால் அவருடைய 90% பாடல்களுடைய கடைசி வரி ஆண்டவருடைய வருகை குறித்ததாக இருக்கும். ஆண்டவருடைய வருகையில தான் அவருடைய பாடலை முடிப்பாங்க. வாழ்க்கையே அர்ப்பணித்த அம்மா அவர்கள் இப்படி இந்த பாடலுடைய கடைசி சரணத்துல முடிக்கிறாங்க. எப்படின்னா, என்னை முற்றும் ஒப்புவிக்கிறேன், ஏற்று என்னை நடத்துவீரே ஆண்டவரே. எப்படி முடிக்கிறாங்கன்னா, எப்படியும் உங்களுடைய வருகையிலே ஏழை என்னை ஏற்றுக்கொள்ளும். பாருங்க, ஆண்டவரை முழுமையாக ஒப்பு கொடுத்த இந்த பாத்திரம், சாமி எப்படியாவது உன் வருகையில இந்த ஏழையை ஏத்துக்குங்கப்பா. இதை நான் பார்க்கும்போது நான் அசந்து போனேன். இந்த அம்மாவே இப்படி எழுதுனா நம்ம எல்லாம் எந்த மூலைக்கு? என்னை போற்றும் ஒப்புவித்தேனே, ஏற்று என்றும் நடத்துவீரே ஸ்தோத்திரம். சொல்லுங்க, என்னை போற்றும் ஒப்புவித்தேனே, ஏற்று என்றும் நடத்துவீரே ஸ்தோத்திரம். எப்படியும் உம் வருகையிலே ஏழை என்னை சேர்த்திடுவே. எப்படியும் உம் வருகையிலே ஏழை என்னை சேர்த்திடுவே. என்னை மறவா இயேசுநாதா, உந்தன் தயவால் என்னை நடத்தும். சொல்லுவோம், என்னை மறவா இயேசுநாதா, உந்தன் தயவால் என்னை நடத்தும். கர்த்தர் இந்த வசனங்களையும் நம்மையும் இந்த காலை நேரத்திலே இந்த நாள் முழுவதுமாய் நம்மளை ஆசீர்வதித்து நடத்துவாராக. ஆமென். நாம் கண்களை மூடி நிறைவு ஜெபத்துக்கு உள்ளாக கடந்து செல்வோம். எங்கள் அன்பு நிறைந்த பரம தந்தையே, ஆசீர்வாதம் மகிழ்ச்சி நிறைந்த இந்த காலை வேளையிலே கர்த்தாவே, உம்முடைய வார்த்தை வசனத்தை இந்த நாளில் எங்களை தியானத்தோடு உம்முடைய வார்த்தை உள்ள ஆண்டவரே வாழ்வளிக்கும் ஆலோசனை குறித்து நீர் சொல்லியிருக்கிறீர் சுவாமி. இந்த ஆலோசனை பெரிதான ஆலோசனை. இந்த ஆலோசனை கேட்கிறவர்களுக்கு வாழ்வு பலன் தரும், அவருடைய வாழ்வில் சுகம் தரும். ஆனால் ஆலோசனை தள்ளுகிறவர்களுடைய வாழ்வு வீழப்படும் என்பதையே திருவார்த்தையின் வழியாக என்னுடைய அருமை சகோதரர் ஆண்டவரே தாசையா வழியாக கேட்கும்படியாய் தந்தமைக்காக நன்றி சொல்கிறோம். இந்த காலை வேளையிலே ஆண்டவர் நம்முடைய ஆசீர்வாதத்தோடு நம்முடைய வாழ்வும் சிலுவை நோக்கி பயணிக்கிற பயணத்திலும்
உம்முடைய கிருபை வழி நடத்தும்படியாய் தாங்க சாமி. நன்றி உள்ள கடவுளே, உம்முடைய பிள்ளைகளாக எங்களையும் உம்முடைய ஆண்டவரை ஆலோசனை வழியாக நடக்குவதற்கும் எங்களுக்கு சொல்லி குடும்பத்திலே நிறைந்து வழி நடத்துங்க. இந்த காலை வேளையிலே உங்களுடைய பேராலயத்தின் வழியாக ஜெபித்து கொண்டு பார்த்து கொண்டிருக்கிறவர்களுக்காக நாங்கள் வேண்டுகிறோம். எங்களுடைய சபையினுடைய மக்கள் ஒவ்வொருத்தரையும் உடைய கரத்தில் ஒப்புவிக்கிறோம். ஆண்டவருடைய திவ்ய கரம் ஒவ்வொரு மீது ஆசீர்வதித்து அருளும்படியாய் தாங்க சாமி. ஆண்டவரே, இந்த நாளிலே கூட எங்களுடைய சபையினுடைய ஆண்டவரை மூத்தவர்களுக்காக நாங்கள் வேண்டுகிறோம். முதுமையிலே பலவீனத்தோடு இருக்கிறவர்களுக்காக வேண்டுகிறோம். கர்த்தருடைய தெய்வீக கருத்தினாலே அவர்களை ஆசீர்வதிங்க சுவாமி. இப்படி கரம் வழி நடத்துங்க. பலவீனத்தோடு இருக்கிற மக்களுக்காக வேண்டுகிறோம். குறிப்பாக திருமதி கவிதா காந்தராஜ் ஆண்டவரை அவர்களையும் உடைய கரத்தில் ஒப்புவிக்கிறோம். கர்த்தாவே, இந்த காலை வேளையிலே அருமை சகோதரிக்கு ஆண்டவருடைய தெய்வீக கரத்தினாலே சுகத்தையும் பலத்தை தாங்க. நேற்று தினத்திலே கூட ஆண்டவருடைய மருத்துவமனையிலே அவர்கள் சேர்க்கப்பட்ட நிலையில் இருக்கிற போது கர்த்தர் அவர்களுக்கு அனுகிரக செய்யும்படியாய் தந்து வழி நடத்தும் சுவாமி. உம்முடைய கிருபை அவர்களை பாதுகாத்துக் கொள்ளும் தகப்பனே. அந்த நாளிலே கூட ஆண்டவரே, எங்களுடைய சபையினுடைய ஆண்டவரை தலைவருக்காக நாங்கள் வேண்டுகிறோம். ஆண்டவரை காலை வேளையிலே தன்னுடைய சிரமங்கள் பாராமல் ஆண்டவரை துதிக்கும்படியாய் இந்த பேராலயத்தில் வந்து ஆண்டவரே ஊழியத்தின் பாதையிலே அருமை அடியாரை நடத்தும்படியாய் தந்தமைக்காக நன்றி சொல்கிறோம். குடும்பத்தை ஆசீர்வதிக்கும்படி கரம் இருக்கும்படியாய் தாங்க. ஆண்டவரே, இந்த நாளையே உங்களுடைய செக்ரட்டரி ஐயாவுக்காக நாங்கள் வேண்டுகிறோம். ஆண்டவரே, திரு விஜயகுமார் ஐயாவும் அவருடைய குடும்பத்துக்காகவும் அதே போல் ஆண்டவரே எங்களுடைய ஜான்சன் சாருக்காக ஆண்டவரை நாங்கள் வேண்டுகிறோம். கர்த்தருடைய தெய்வீக கரம் இந்த குடும்பங்கள் எல்லாம் ஆசீர்வதிக்கும்படி கிருபை இருக்கட்டும். இசையின் வழியாக இந்த நாளிலே கூட எங்களுடைய அருமை தம்பி ராஜனுக்காக நாங்கள் வேண்டுகிறோம் சுவாமி. கர்த்தருடைய தெய்வீக கரத்தினாலே நம்முடைய மகனை நீர் ஆசீர்வதிங்க. அதே போல ஆண்டவரே, இது டிபெண்ட் ஸ்கூலுடைய ஸ்டாஃப் ஒவ்வொருத்தரையும் உங்களுடைய கரத்தில் ஒப்புவிக்கிறோம். உங்களுடைய கரம் அவர்களையும் நீர் ஆசீர்வதிங்க. கிருபை நிறைந்த கடவுள், இந்த நாளில் மாலை ஆராதனையையும் உங்களுடைய கரத்தில் ஒப்புவிக்கிறோம். கர்த்தருடைய தெய்வீக கரத்தினாலே இந்த நாள் முழுவதுமாய் உங்களுடைய கரம் எங்களை வழி நடத்துங்க. தாவே ஆமென். அருமை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் கடவுளுடைய அன்பும் பரிசுத்த ஆவியினுடைய அனுநயிக்கவும் உங்களோடும் உங்களுடைய குடும்பங்களோடும் இந்த நாள் செய்தியின் வழியாய் கேட்ட கர்த்தருடைய ஆலோசனையோடும் கடவுள் உங்களுக்கு வழி நடத்தி உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுமை பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். நன்றி. தேங்க்யூ.